லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். தமிழுடைய அன்பு தமிழ் சொந்தங்கள் அனைவருக்குமே இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். உண்மையிலேயே நம்ம எல்லா பண்டிகைகள் கொண்டாடுறதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, எல்லா தடங்களும் நீக்கி நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்ப்பா அப்படின்ற ஒரே காரணம் தான். அப்படி இருக்கும்பொழுது என்னடா ஆயுத பூஜைன்னு சொல்றாங்க, நவராத்திரின்னு சொல்றாங்க, நிகழ்ச்சியோடைய பேர் மட்டும் சீதாராமன் வச்சிருக்காங்களே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா எல்லா சக்திகளும் ஒன்னாக சேர்ந்து ரூபம் எடுத்தால் அதுதான் மனைவி. அந்த மனைவி தான் இங்க சீதை. அந்தந்த சீதை தட் ராமனோட ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து அவங்க 2 பேரும் அன்னோன்யமா சந்தோஷமா சௌக்கியமா இங்க இருந்தா அதை பிரம்மாண்டமா கொண்டாடி தானங்க ஆகணும். அந்த அற்புதமான கொண்டாட்டம் தான் இன்னைக்கு நம்மளுடைய ஸ்பெஷல் ஆயுத பூஜை நிகழ்ச்சி. Ladies and gentlemen, presenting to you சீதாராமன். நம்ம சீதைகளும் ராமர்களும் வர ரெடியாக இருக்கும்போது நீங்க எதுக்காக காத்துட்டு இருக்கீங்க? கைத்தட்டி வெல்கம் பண்ணுங்க. லெட்ஸ் வெல்கம் ஆ சீதைகள் அண்ட் ராமர்கள். பேர் பச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம் அதுக்கு கால சுகவாசம் அழகி போது எப்போதும் போதும் சொத்து பேசும் இந்த பெண்ணோட சகவாசம்.
Time for us to welcome our Seethegal and Ramargal on Sita Raman. One, my pleasure.
இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப பிரமாதமா இருக்கீங்க. எல்லாருக்கும் சுத்தி போடணும். முதல்ல உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான மனம் நிறைந்த சரஸ்வதி பூஜை, இந்த ஆயுத பூஜை வாழ்த்துக்கள். சந்தோஷமா சௌக்கியமா இருக்கீங்களா? நிஜமா சிரிக்காம சொல்லுங்க. இல்ல கேட்டுக்கிறது நம்ம கடமை இல்லீங்களா? சந்தோஷமா இருக்கோம்க்கா. நல்லா இருக்கீங்களா? ஆனந்த் கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். ஆனந்த் ஆனந்த் திருமணமாகி 4 ஆண்டுகள் ஆகுது. எஸ்கா. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு ஆனந்த்? என்ன இப்படி வச்சு கேட்டா நான் என்ன சொல்றதுக்கா? உண்மையை சொல்லு. நீதான் தைரியமான ஆளாச்சு. ஹாப்பியா சந்தோஷமா இருக்கேன்க்கா. இந்த ஆயுத பூஜை ஸ்பெஷல்ல நீங்க மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்கக்கா. இல்ல புரியல. இப்ப மகாலட்சுமி யார் தெரியும்ல? எனக்கு புரியல. இல்ல இல்ல மகாலட்சுமியோட சிஸ்டர். மகாலட்சுமி கூட யார் தெரியும்ல? ட்ரெண்டிங் டாபிக் தெரியாம நிக்கிறீரா? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முதல்ல வாழ்த்துக்கள். இவங்க நீங்க இருக்கீங்கன்ற ஒரு தைரியத்துல ஆடினாங்க. அந்த தைரியம் பாராட்டத்தக்கது. அதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்களுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். முதல் முறையா மேடையில் ஆடுறீங்களா? மாமா கூட ஆடும்போது எப்படி இருந்துச்சு? அப்ப நீங்களும் ஒரு குத்திட்டு சொல்லுங்க நல்லா இருந்துச்சுன்னு. இன்னும் நல்லா ஒரு தடவை. அவங்க விளாட்டு சொல்றாங்க. போய் சொல்லவே மாட்டான். இப்ப பிராங்கா சொல்வா. பிராங்க் எவ்வளவு ஹாப்பியா பாருங்க. போய் மட்டும் தான் சொல்றேன். உண்மையை சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். சொல்லுங்க பிராங்க். ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கேன். அப்படியா? 5 வருஷம் ஆச்சு. அக்கா எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. ஏதாவது லைட்டா பிரச்சனைனா நீ ஊருக்கு கிளம்பி போ, ஜாலியா இருந்துட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருவேன். அதுக்கப்புறம் நான் ஜாலியாயிருவேன். மேடம் இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இப்ப கூட நாளைக்கு டிக்கெட் போட்டுருக்கேன். நம்ம வேலை போக மாட்டேன். ஓகே ஃபர்ஸ்ட் புவி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தி வெட்டிங். ஐம் சாரி ஐ குடன்ட் கம் தென், பட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என் புவி கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா வீட்ல அடி வாங்குறான். அது அங்க சொல்ல முடியாது இல்லையா? அங்க சொல்ல முடியாதனால என்ன பண்ணிடுறான், இங்க வந்துட்டு டிஜேல ஐயோ இங்கதான் கால் உடைஞ்சது, ஐயோ இங்கதான் கை உடைஞ்சது அப்படின்னு நடிக்கிறான். தயவுசெய்து நம்பாதீங்க. அங்க அடி வாங்கி உடைஞ்சிருச்சு. இங்க பெர்ஃபார்மன்ஸ் அதை பண்ணிட்டு இருக்கான். இல்ல இந்த கை அடிக்கிற கையா, இந்த உடம்பு அடி வாங்குற உடம்பா? இல்ல இல்ல எனக்கு புரியல. இதான் பக்கத்துல நிக்கிறேன், கேட்டுருங்க. நீங்க அடிக்க மாட்டீங்கல்ல? கடிப்பீங்களா? பிச்சி போடுவீங்களா? என்ன பண்ணுவோம்? எதுவுமே இல்ல. சூடு வைக்கிறதும் கிடையாது. சாவடிச்சிருவோம் பூவி, அவ்வளவுதான். அவ்வளவுதான். நீங்க சொல்லுமா ஒரு தடவை? சாவடிச்சிடுவோம் போய். அப்பா எனக்கு அப்படியே மன திருப்தியா இருக்கு நிகழ்ச்சியோட ஆரம்பமே. I have nothing to say. I have nothing to comment. We will move on to the next family. தோணுச்சுனாலும் உண்மையிலேயே சொல்றேன், கொஞ்ச நேரம் இந்த ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இயர்பட்ஸ் கேட்டா நம்ம சோஃபி. இயர்பட்டை கொடுத்தேன். இந்த கண்ணு கிட்ட எதையோ கிளீன் பண்ணிட்டு ஏய் புஜ்ஜி எனக்கு இது அப்படியே எடுத்து உன் கண்ணில் பர தேய்க்கணும் போல இருக்குடா அப்படின்றா. இப்படிப்பட்ட ஒரு மனைவி கூட வாழற இந்த தியாகிக்கு thank you so much. Really sir, I cannot. அவங்க சொல்றாங்க நீங்க இது பாத்தீங்க இல்லீங்களா? ஒரு அடியில, அதாவது இந்த கை அடிச்சதுல அவன் 400 கிலோமீட்டர்ஸ் பின்னாடி விழுந்து ஃப்ரண்ட்ல பவுன்ஸ் ஆயிருக்கானா. I cannot say it anything. You please proceed. இல்ல ஒரு தடவை உங்களை பார்த்தா I love you ன்னு சொல்றா. கண்ணாடி வராது. இல்ல ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கறாரே, இவர் தான் எங்க அமிதாப் மாமா. இது வரைக்கும் இவரை முறைச்சிட்டு எவனும் உயிரோட போனதா சரித்திரமே இல்லை. I love you, Chalagudi. Yeah. I know the rest of the story. Okay. Yeah. History remains. Sir, நீங்க ஒரு நிமிஷம் வாங்களேன். ரெடிங்களா? ரெடி. மாமா போட்ட பாட்டை திருப்பி போடுங்க. I want that song now. மறுபடியும் இது கூட அவ்வளவு ஆடல சார். அத பாத்தீங்களா இல்லையா? என்ன அடுப்புடா என்ன ஐயா, நல்லா இருந்தது ஐயா. நீங்க மேடம் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சாங்க மேடம் நீங்க. சார் நான் உண்மையிலேயே சொல்றேன் சார், ஃபுல் ஆஃப் எனர்ஜி, ஃபுல் ஆஃப் லைஃப் அப்படின்னு ஒரு கப்பல் வந்தோடனே மொத்த செட்டுமே கை தட்டுன ஒரு எனர்ஜி இருக்குல்ல, அது நீங்க 2 பேரும் வந்தோடனே நடந்தது. முதல்ல உங்களுக்கு எங்களுடைய பெரிய வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.
நவருங்க இந்த பக்கம். ஜர்கண்டி ஜர்கண்டி. அப்புறம் இன்னைக்கு ஆயுத பூஜை ஒரு ஆயுதத்தை அடிப்போம். நீங்க நேரத்தை சொல்லுங்க. இன்னைக்கு ஆயுத பூஜை, திருமணம், எதுக்காக ஒண்ணு வச்சிருப்பீங்களா? சொல்லுங்க. அந்த சாமி பார்த்த உடனே தோணுச்சு. சொல்லுங்க. சன்னியாசிக்கும் சம்சாரிக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? புலி தோல்ல உட்கார்ந்தா சன்னியாசி, புலியோடய உட்கார்ந்தா அவதான் சம்சாரி. வெயில் கட்டிட்டான், வெயில் கட்டிட்டான். இதுல யாரு புலி நீங்க கேட்கணும். கரைச்சி சாம்பார்ல ஊத்துவீங்க அதானே? இன்னும் ஒண்ணும் சொல்றதுக்கே இல்ல தம்பி. தம்பி நீங்க டான்ஸ் ஆட ஆரம்பிக்க போது வேட்டி கட்டி இல்ல தம்பி சொல்லி ஆகணும். வேட்டி கட்டி நடந்து நின்னீங்களா? அப்ப லைட் எல்லாம் அடிச்சது. செம்ம ஹேண்ட்ஸமா இருந்தீங்க. அவ்வளவுதான், புரிஞ்சவெல்லாம் பிஸ்தா. நல்லா இருந்தது சார். நீங்க ஆர்டிஸ்ட், நீங்க தொலைக்காட்சியில கேமரா முன்னாடி தான் ஆடி இருக்கீங்க. ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு ஷோ ஸ்டீலர் யாருன்னு பார்த்தா அவங்கதான். அவ்வளவு கான்ஃபிடென்ட் ஆடினாங்க, அவ்வளவு சூப்பரா ஆடினாங்க, ஃபேண்டாஸ்டிக்கா ஆடினாங்க. இவங்களை திருமணம் செய்து எத்தனை ஆண்டுகள் ஆகுது? எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க? 6 மாசம் ஆகுது. ஏன் அழறடா? சொல்லணும்பா. சந்தோஷமா இருக்கேடா தங்கம். போகும்போது உனக்கு டிஷ்யூ டப்பா தரோம், தொடச்சிட்டு போ. ஆயில் விட்டு கொடுக்க அது வாங்குதான். பட் இந்த அமேசிங்கான கப்பல்ஸ் இப்பவே எவ்வளவு எனர்ஜி கொண்டு வந்திருக்காங்க நீங்க எல்லாருமே பார்த்திருக்கீங்க. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி முழுவதும் நிறைய கண்டிப்பாக இன்னைக்கு சீதாராமன் அப்படின்னு நம்ம பேசும்போது டக்குன்னு சீதாராமனாக நீங்க மாறின தருணம் எது? கல்யாணம் அப்போ. யார் அது? Who's that? What an extraordinary intelligence. Thank you, teacher. இப்போ அந்த மொமெண்ட்டை வந்து இங்க திருப்பி ரீக்ரியேட் பண்றதுக்கு முன்னாடி அந்த பியூட்டிஃபுல்லான மெமரியை நம்ம எல்லாரும் திரும்ப பார்க்க போறோம். நாங்க எல்லாம் அவங்க கல்யாணத்துக்கு வரல, ஆனா அந்த திருமணத்துல இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்போம் அப்படின்றத எல்லாரும் ஒன்னாக பட போறோம். ஸோ ஆரம்பிக்கலாமா? முதல்ல யாரோடைய அந்த பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்டை பார்க்க போறோம்னு பார்த்துடலாம். Please come. That was so beautiful. இல்லையா? அது வந்து நிறைய அழகான மொமெண்ட்ஸ். அந்த ஹோல் அந்த தாலி கட்டும்போது ஒரு செய்கை கண்ணிலேயே. என்ன கேள்வி அது? இல்ல தாலி எடுத்து கொடுக்கும் போதே நான் கேட்டேன், இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கு, இப்ப கூட ஓடினா ஓடிடலாம் அப்படின்னு நான் சொன்னேன்னா, அப்புறம் கட்டும் போது அப்படியே நான் பார்த்துட்டே இருந்தாரு. அதான் என்னாச்சு, கட்டுறீங்களா இல்லை போறீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போ உங்களுடைய மனசுல என்ன ஓடிட்டு இருந்தது? எனக்கு ஒரு முத்தம் கொடுன்னு சொன்னேன். அவனுக்கு அவன் பிரச்சனை. I have nothing to say after this. But okay. So actually நீங்க வந்து அந்த தருணத்துல இதான் பெஸ்ட் சான்ஸ் ஓடிடுன்ற மாதிரி மிரட்டீங்க. பட் இப்போ அவரை பார்த்து என்ன சொல்வீங்க? எனக்கு தெரில, ஆனால் எங்கள் அப்பா ஒன்று சொல்லுவார், தெர் இஸ் நோ லைஃப் வித்தவுட் ஒய்ஃப்னு சொல்லுவார். நமக்கு ஒரு சரியான ஒரு துணை, ஒரு 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 சப்போர்ட் அது ஒன்று கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட லைஃபே வேறு மாதிரி இருக்கும். பீஸ், ஒரு நிம்மதி. அந்த நிம்மதி அது கிடைக்குமா அப்படின்னும் போது இவளை பார்த்தா எனக்கு அது இருக்கும். இவளை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அது இருக்கும்.
ஷூட்டிங் முடிச்சு நான் வீட்டுக்கு போனால் நான் போயிட்டு நான் மூஞ்சி கழுவிட்டு வரணும், புவி புவி புவின்னு 10 தடவை கூப்பிட்டுருவா. ஏன்னா அவள் பார்க்கணும், என்னை பார்த்துட்டானா போதும். ஸோ எனக்கு சொல்ல தெரியல, அதனால தான் எனக்கு அந்த ஒரு ஃபீல் அதனால தான் வந்துச்சு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, வேலைக்கு போயிட்டுருக்கா ஸ்கூட்டியில், இங்கேருந்து முகப்பேர் டு எம்ஆர்சி நகர் போகணும். எம்ஆர்சி நகர் போயிட்டு வந்துட்டு ஃபஸ்ட் டே ஸ்கூட்டியில் போயிட்டு வரா. நான் நினச்சேன் இவ்வளோ தூரம் இருக்குல்ல, போயிட்டு வரேன்னு சொல்லி திட்டுவான்னு நினச்சேன். இவ்வளோ இதாக இருக்குது, வீடு பக்கத்தில் பார்த்துருக்காங்க, நீ முகப்பேர் பார்த்துருக்கீங்க, 1 hour ட்ராவல், நான் எப்படி போயிட்டு வந்து வீட்டு வேலை செஞ்சு காலையில் திரும்பி எழுந்திரிச்சு நான் உங்களுக்கு சமைச்சு தரணும்னு. ஒரே ஒரு வார்த்தை சொன்னா, ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. இவ்வளோ தூரம் போயிட்டு வரையா உனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நான் இவ்வளோ தூரம் போகிறேன், எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உங்களை பார்த்துக்க யாருமே இல்லைல்ல அப்படிதான். இப்போ சொல்கிறாங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு புவியை செலக்ட் பண்ணும்போது நானும் அம்மாவும் தான், எங்களை 2 பேத்துக்கும் தான் பிடிச்சிருந்துச்சு. வீட்டில் எல்லாருமே சினி ஃபீல்டு எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்ல பையன், நாங்கள் பார்த்துருந்தா கூட இந்த மாதிரி பையன் கிடச்சிருக்காது. ஏன்னா நான் மெடிக்கல் ஃபீல்டு, இவர் சினி ஃபீல்டா, டாக்டர் மாப்பிள்ள அந்த மாதிரிலாம் வருதுல்ல, அதெல்லாம் விட்டுட்டு ஏன் இந்த மாதிரி ஒரு பையனை அப்படின்னு சொல்லி இன்னுமே சொல்லுவாங்க, நீ ஒரு டாக்டர் மாப்பிள்ள பார்த்துருக்கலாம், ஏன் டாக்டர் தான் நீ, யூ ஹீல் வித் யுவர் வேர்ட்ஸ். அதை விட ஒரு பெரிய டாக்டர் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. உங்களுடைய ஆனந்த கண்ணீர்னாலையும் உங்களுடைய வார்த்தைகள்னாலையும் பல ஓகே, எப்பவுமே பிளெஸ்டாவே இருங்க. God bless you guys. Thank you. Let's give them a big round of applause. யாருக்குன்னு
அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ். லவ் மேரேஜ். எங்க பாத்தீங்க? ஒரு ஈவென்ட்ல பார்த்தோம் கோயம்புத்தூர்ல. ஓகே, யார் முதல்ல லவ் சொன்னாங்க? நீங்கதானா? இல்ல அது மட்டும் நடக்கல இது வரைக்கும். அது ஆக்சுவலாக வந்து என்னன்னா இவங்க ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க, நான் அக்செப்ட் பண்ணிட்டு நான் வந்து ரிட்டர்ன் ப்ரப்போஸ் பண்ணலை, மேரேஜுக்கு போயாச்சு. இன்னி வரைக்கும் பண்ணது கிடையாது. என் லைஃப்ல ஒரு பெரிய கோரன்னு சொன்னா லவ் மேரேஜ் யாரை கேட்டாங்க எப்படி ப்ரப்போஸ் பண்ணாங்க அதுதான் கிடையாதுன்னு சொல்ல முடியும். நீங்க எப்படி ப்ரப்போஸ் பண்ணீங்க ஞாபகம் இருக்குல்ல? அவர் ஆனா ரிட்டர்ன் ப்ரப்போஸ் பண்ணவே இல்லை. பண்ணாரு, ரொம்ப கேவலமா பண்ணாரு. அது இப்போ வரைக்கும் ஒரு பெரிய கோரியா இருக்கு. அந்த டைம்ல ரொம்ப முக்கியம் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் நான். இன்ஃபேக்ட் பீச்ல ஐ லவ் யூ. அவ்வளோதான், அதுக்கப்புறமா எதுவுமே பண்ணவே இல்லை. இன்ஃபேக்ட் டைரக்டாக மேரேஜுக்கு வந்தாச்சு. அது எதிர்த்தாலுமே வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ், எனக்கு எந்த விஷயத்துலையுமே எனக்கு. சாரி. நோ இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே. ஒரு விஷயம் ஏதாவது பேசுகிறேன் அப்படின்னா அதை வந்து எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி பேசுகிற ஒரு ஷோல்டர் எனக்கு வேணும். எனக்கு அந்த ஒரு பர்சன் எனக்கு இருக்காங்க. அது இன்னொன்று வந்து நீ யார்கிட்டயோ டென்ஷனாக பேசுகிற அப்படின்னா நீ அவங்ககிட்ட டென்ஷனாக பேசாத, அந்த கோவத்தை என்கிட்ட காட்டு. ஒரு லைஃபுக்கு தேவையான ஒரு சப்போர்ட் பார்ட்னர் எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு இன்ஃபேக்ட் ஐ எம் நாட் ஸோ ரொமான்டிக் ஆர் இது, பட் உங்களுக்குள்ள இவ்ளோ எமோஷன்ஸ் இருக்கு அப்படின்றது நோ ஒன் கேன் ஈவன் கெஸ். அப்படி இருக்கும்போது இப்போ அவருக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? எனக்கு வர எல்லா ஹாப்பினஸ் எல்லாமே இவருக்கும் என்னோட குழந்தைக்கும் போகட்டும். இவருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் என்னால் தாங்கிக்க முடியும், எனக்கு வந்துடட்டும், அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. உங்க ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையும் வராம ரெண்டு பேரும் சந்தோஷமா சௌக்கியமா எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு நாங்க எல்லாரும் சேர்ந்து வேண்டிக்கிறோம். இப்போ அந்த அழகான தருணம் உங்க ரெண்டு பேருக்கும். கண்ணான கண்ணே நீ கலங்காதடி, நீரோட ஆதாரம் நீதானடி. கண்ணான கண்ணே நீ கலங்காதடி, யார் போனா என்ன நான் இருப்பேனடி. நீங்க ஏதோ ஒன்று பூர்த்தி பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க, அதை கொஞ்சம் வித்தியாசமா பூர்த்தி பண்ணலாமா? கண்டிப்பா. I love you. நீதான் Will you marry me? கேளுங்க again and again. Will you marry me? Will you marry me? வீட்டுல போன இந்த கட்டி பிடிக்கிறது கிஸ் பண்ண டைமே இல்லை. டைம் இல்லையா? எனக்கும் இவருக்கும் நடுவில் 1.5 மணி தூரத்துக்கு என் பையன் பார்த்துட்டு இருப்பான். சார் ஆக்சுவலி இது வந்து டே டைம்ல வரப்போற ஒரு நிகழ்ச்சினால இந்த மாதிரி கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியில் பதிவு பண்ண வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நீங்க என்ன சர்ப்ரைஸ் வச்சிருந்தீங்க சொல்லுங்க. இவருக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவரோட ஹார்ட்ல ரொம்ப பக்கத்துல நெருங்கிய ஒரு விஷயத்த வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்இடியில் உனக்காக. Okay, can we see it please? இவங்க வந்து இவங்களோட பாட்டியா, அதாவது அவங்க அம்மாவோட அம்மா. சரி. இவருக்கு என்னை விட என் குழந்தைய விட அவங்க அம்மா விட எல்லாரையும் விட அவங்க பாட்டினா ரொம்ப பிடிக்கும். அவங்க பாட்டி தான் உலகமே. இவரு மட்டும் இவங்க சிஸ்டர்ஸ் எல்லாருமே அதுவாங்க. ஸோ அவ்வளோ பிடிக்கும் இவங்க.
உங்கள் பாட்டியோட பிளேஸ் யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. பட் ஸ்டில் இப்போவும் உங்கள் பாட்டி மாதிரி உங்கள் அம்மா அவங்க கூடவே இருக்காங்க, நான் அவங்க கூடவே இருக்கேன். ஸோ எப்போவுமே நாங்கள் அவங்க கூடவே எப்போவுமே இருப்போம். ஓகே, மிக அழகான தருணங்கள் நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்தபடியாக எந்த கப்பலோட பியூட்டிஃபுல் மேரேஜ் பார்க்கலாம். கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? 6 years ஆகுது. அதுக்கப்புறம் நீங்க வீடியோ பார்க்கவே இல்லை? இப்பதான் பாக்குறோம். வந்துருங்க. நிறைய இந்த திருமணம், இந்த அழகான பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்ஸ் பத்தி நிறைய இருக்கும். சொல்லுங்க ப்ளீஸ். நீங்களே சொல்லுங்க. நீ சொல்ல. நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி தான்க்கா. நாங்க இப்போ வரைக்கும் அந்த வைஃப் ஃபீலிங், இந்த ஹஸ்பண்ட் ஃபீலிங்லாம் கிடையவே கிடையாது. அந்த ஒரு சென்டிமெண்டான மூமெண்ட்ஸ்லாம் இல்ல, அந்த ரொமான்ஸ், சர்ப்ரைஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஆக்சுவலி. சோ சொல்ல என்னடா சொல்லட்டும், கல்யாணம் நடந்ததுங்க, அவ்வளவுதான். நல்லா ஜாலியா இருந்தது, நல்லா ஜாலியா இருக்கும். நிறைய சண்டை போடுவோம். ஆமா, நிறைய சண்டை மட்டும் தான் போடுவோம். இன்னைக்கு சண்டை போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு பேச மாட்டோம். ஆனா அடுத்த நாள் வந்து மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும், அவன் என்ன பண்றா, சாப்பிட்டாலா இல்லையா. ஆனா எனக்கு ஃபோன் பண்ண மாட்டான், எங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி கேட்பான் சாப்பிட்டாலான்ட்டு. அது ஏட்டி கேட்கறதாடா, அதுக்கு ஒரு சண்டை போடுவேன். எப்படி குட்ரா, இது பெருமையா வேற சொல்ற பத்தியா? அதான் இல்ல, சண்டை போட்டு போட்டு நான் என் பாசத்தை வளர்க்குறேன். சரி, எல்லாம் அன்பா காட்டினா நான் என்னோட வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் வந்துட்டு ஆங்கர். உட்கார்ந்து யோசிப்பாங்களோ. கடைசியா நீங்க சண்டை போட்ட தருணம் எது? காலையில ஜஸ்ட் பிஃபோர் கூட போட்டேன். எல்லாரும் தங்கத்துல வாங்கி போறாங்க, டைமண்ட் ரெடியா இருக்கான்னு கேட்டேன். ஓகே, அதுக்கு சிக்கன் இல்ல. ஆக்சுவலா வந்து இங்க எதுமே இல்லையடி சர்ப்ரைஸ் கொடுக்க. எப்படி தெரியும்? பிகாஸ் ஐ டோன்ட் லைக் சர்ப்ரைஸ் ஆக்சுவலா. சரி, இவளுக்கு இப்போ இன்னைக்கு என்ன டோன்ட் லைக், தட் இஸ் நாட் ஹர் ப்ராப்ளம். I like not the show's problem. Yes, but you have to do it for the show. Yes. It's not her problem, my problem. எப்ப என்னதான் பண்றது இப்போ உங்க ரெண்டு பேரும் வச்சிட்டு நானே மாத்தி பூ கொட்டிட்டு அம்ச்சு விட்டுற முடியுமா? இல்லக்கா, நான் என்ன சொல்றேன், இவ பர்த்டேக்கு வந்தாதான் gift கொடுக்கணுமா? அதுக்கு முன்னாடி இவளுக்கு என்ன தேவை? ஆமா, அது செய்யறது தானே ஒரு சார். சர்ப்ரைஸ்ன்றது எப்ப வேணா கொடுக்கலாம் சார். அது பர்த்டேக்கு தான், ஆனிவர்சரிக்கு இது வரைக்கும் 6 வருஷத்துல ஒரு வாட்டி கூட ஒரு பொக்கே கூட எனக்கு சர்ப்ரைஸா வாங்கி கொடுத்ததே கிடையாது. உனக்கு பொக்கே இல்ல? அத நான் எதிர்பார்த்து நானே இவர் காசு எடுத்துட்டு போய் நானே சர்ப்ரைஸ் நானே வாங்கிப்பேன். ஆமா, கார்டே கிட்ட இருக்கு. சோ எப்பலாம் வேணுமோ थैंक யூ. எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும். மெசேஜ் பண்ணுங்க, ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. இதுல 4000 போச்சு, ஈவினிங் பார்த்தா 5000 போச்சுனோ. என்னடி பண்ற அப்படி? சர்ப்ரைஸ் நீ தான் நானாச்சு கொடுக்கற. வாங்கிக்கலாம் இல்லையா? சரி, வெரி நைஸ். அதாவது கண்டினியூஸா இமோஷனல் கப்பிள்ஸாவே வந்துட்டு இருந்தாங்க. இவங்களெல்லாம் பார்த்து இவ இன்ஸ்பயரா ஏதாவது ரொம்ப இமோஷனலா பேசுவா அப்படின்னு இந்த மரமண்டைக்கு புரியல. அப்பவே சொல்லிருக்கோம், லாஸ்டா கூப்பிடுங்கடா ஒளிச்சு கட்டலான்னு. கேட்டோமா? நம்ம கேட்கல. அப்போ இந்த தாலி கட்டும்போது என்ன பேசிட்டே இருக்கியா? என்ன எத்தனை முடிச்சு? 3.5 4 என்ன கேட்டிருந்தீங்க? எண்ணி கட்டாலே 1 2 3 மூணாவது கட்டாதடா, மூணாவது இன்னொருத்தர் வந்து கட்டுவாங்கடா அப்படி. ஓகே ஓகே அப்படி. இன்னொருத்தர் வந்து கட்டுவாங்களா? இன்னொருத்தர் யாரா? தங்கச்சி வந்து கட்டுவாங்க இல்லையா? மூணாவது சொல்லி இன்னொருத்தர் வந்து கட்டுவாங்கடானா என்ன புரிஞ்சுக்கிறது? எங்களோட கல்யாணத்தப்போ வந்துட்டு கல்யாணம் இப்போ ஐயர் வந்து தாலி எடுத்துருவாங்க சொல்றாங்க. தப்பா தேடுறோம், தாலியே காணோம். எங்க அம்மா ஃபுல்லா ரெடிலாம் ஆயிட்டு எதுக்கு வந்திருக்கோனே தெரியாம தாலியை வந்து பூஜை ரூம்ல விட்டு வந்துட்டாங்க. எல்லாம் குசு குசு பேசுறாங்க. ஐயர் பக்கத்துல எல்லாம் பக்கத்துல பேசிட்டே இருக்காங்க. ஏன் ப்ராப்ளமோ அப்படினா தாலி காணுமா? ஜஸ்ட் 2 minutes அந்த மஞ்சள் எடுப்பா, அந்த ஸ்கை அவர் ரெடி பண்ற தாலியை ஓம் நமச்சிவாய அந்த தேங்காய் எடுத்து வைங்க அப்படின்னு கட்டற ரொம்ப தாலி ரெடிப்பா அப்படி கட்டுப்பா. எனக்கு கண்ணுல தண்ணி நிக்குது. ஸ்டார்டிங்கே தொலைஞ்சிச்சா அவ்வளவுதான் அப்படின்னு. நல்ல வேளை கடைசியில வந்து எங்க அக்கா போயிட்டு சாரி எல்லாம் கட்டி அப்படியே ஓடி போய் எடுத்துட்டு வந்து நானு வெளில சொல்லக்கூடாது
நீ எவ்வளவு எடுத்துட்டு வந்து கட்டுறாங்க. சோ அது வரைக்குமே எனக்கு அது தாலி கட்டுறதாமே மறந்தே போச்சு. எனக்கு அந்த மொமெண்ட்டை இப்போ பார்க்கும்போது தான் எனக்கு அது அப்படியே ஞாபகம் வருது. இப்படிலாம் நடந்தது நம்ம கல்யாணத்துல. ஆமா, அப்பவே எஸ்கேப் ஆயிருக்கலாம்ல. நீ இப்போதான் அப்போ ஆனா எஸ்கேப் ஆகலாம் நினைச்சவ தான் கண்ணுல தண்ணி வச்சிட்டு இருந்தா. வெச்சுண்டேன் தங்கமாச்சே. ஓ தாலி தங்கமாச்சே. இதுக்கு மேல இந்த கப்பல் கிட்ட பேசினா இந்த நிகழ்ச்சியில் ஏன் பேரு சீதாராமன் வச்சீங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த மாலையை மாத்திருவோமா? பூ போடுங்கப்பா. அண்ணா இந்த செங்கல் கொஞ்சம் 2 போடுங்க மேல. அந்த பியூட்டிஃபுல் மொமெண்ட் பார்க்கலாமா? லெட்ஸ் வாட்ச் திஸ். இங்க வாங்க, 2 பேரும் இங்க வாங்க. வாங்க. யார் அந்த குழந்தை? யார் மாமா அது? இது பொண்ணுதான். அண்ணவர்தி அது. அது நீங்க அந்த போட்டோல. ஆமாக்கா, நம்மங்கக்கா. ஏன் அப்படியே ராணி மாதிரி வீட வச்சுக்கிட்டு அவரு மாமா பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் தாலி எடுத்தோம்னா அளந்து பாக்குறாரு. கரெக்டா இருக்க மாதிரி என்ன? இன்னொரு 4 சவரம் சொன்னாங்க, கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி. சிக்கிருச்சு. அப்பவே ஒரு தாலி திட்டிட்டு நிக்குதுன்னா முடியாத உங்களுக்கு அந்த டைம்ல. எத்தனை ஆண்டுகள் ஆகுது இந்த வீடியோ பார்த்து நீங்க? 10 years இருக்கும். 10 years இருக்கும். 10 ஆண்டுகள் ஏன் அந்த டிவிடி அந்த பழைய பேட்டர்ன் அந்த இவ்வளவு பெருசா இருக்கும்ல அந்த கேசட் கன்வெர்ட் பண்ணி நம்மளுடைய ப்ரொடக்ஷன்ல அப்படியே சூப்பரா பண்ணிருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பர். எனக்கு தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஏன்னா இந்நேரம் அதெல்லாம் துருப்பிடிச்சு போயிருக்கும்னு நினைச்சேன். துருப்பிடிச்சு போயிருக்குமா? அவங்க மாமா மாதிரி நினைச்சிட்டாங்க. மாமா துருப்பிடிச்சு போய் கிடங்க. பாருங்க மாமா, இது என்ன மாமா அநியாயமா சொல்றாங்க? எப்படிமா துருப்பிடிச்சு போயிருக்கும்? டெய்லி ஷூட் போனா, டெய்லி ப்ரோகிராம் போனா நிஜமாவே இப்ப நான் கேக்குறேன், உங்களுக்கு சொன்னாங்களா உங்க கல்யாணத்துக்கு தான் நீங்க போறீங்கன்ட்டு? ஜெனரலா கேக்குறேன். இப்போ சொல்லிதான் கூட்டிட்டு போறாங்க. ஆக்சுவலா 12th படிக்கும்போது மேரேஜ் ஆச்சு. இன்னைக்கு 12th எக்ஸாம் எழுதுறேன். எல்லாத்தையும் போய் நான் எனக்கு நாளைக்கு கல்யாணம் வந்துருங்க அப்படிங்கிறேன். இன்னப்ப இன்னைக்கு தான் எக்ஸாம் எழுதுறேன், நாளைக்கு கல்யாணமா அப்படிங்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட். 12th எக்ஸாம் எழுதி முடிச்ச அடுத்த நாள் உங்களுக்கு திருமணம்? ஆமா. ஓகே, வர சொல்லுங்க சார். இல்ல நீங்க வர சொல்லுங்க சார், தைரியமா வர சொல்லுங்க சார் அவங்கள. சூப்பர் மாமா, சூப்பர். அந்த அழகான மொமெண்ட் திருப்பி நாங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறோம்.
நாங்கள் ஒருத்தர் நீங்கள் மாலை போட்டுக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் ஒருத்தருக்கு ஸ்வீட் ஊட்டிக்கணும். அண்ட் இந்த தருணத்தில் எப்பவுமே அந்த மேரேஜ் பண்ணும்போது ஒரு ப்ராமிஸ் இருக்கும். இந்த அக்னியை சுற்றி வரும்போதெல்லாம் ஒரு சத்தியம் ஒன்று பண்ணிப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த தருணத்தில் நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒரு சத்தியம் பண்ணிக்கிறீங்கன்னா இங்கேருந்து போகும் அந்த மிச்சம் இருக்கும் காலகட்டத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்கும்? என்ன சத்தியம் பண்ணிக்கிறீங்க ஒருத்தருக்கு? ஓகே மாமா, நமக்குள்ள இருக்கிறோடைய அன்பு என்னைக்கும் மாறாது, குறையாது, இன்னும் 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 அது பழுகி பெருகி. வந்து இப்ப திரும்பவும் இப்பதான் கல்யாணம்ங்கிற ஃபீல் பண்ணும்போது எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச ஜீ தமிழுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச். எனக்கு கூட அவ்வளோ விவரம் தெரியும், பட் பாரதிக்கு ரொம்ப விவரம் தெரியாது. ஸோ அந்த சுச்சுவேஷன் நல்லா வித்தியாசமா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாரதி, இந்த தருணத்தில் நீங்க மாமாக்கு ஏதாவது ஸ்பெஷலா கொடுக்கணும்னா ஸ்பெஷல் கிஃப்ட்? கிஃப்ட் கொடுக்கும்போது நான் அங்கதாங்க இருக்கணும். பாத்தீங்களா, எல்லாருக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட். என்ன பெண்டன்ட்டா? எத்தனை சவரம்? இல்ல, எனக்கு வந்து இந்த குட்டி குட்டி டாலர் போடுறது ரொம்ப பிடிக்கும். எனக்கும். உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ப்புல நல்லாவே தெரியுது. சோ அது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும் தான் எங்களுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் எங்கள் மனமார்ந்த நன்றி. Thank you so much. Thank you. God bless you. God bless you. ஆல்ரைட், அடுத்தபடியாக இமோஷனல் மொமெண்ட்ஸ், ஃபன்னான மொமெண்ட்ஸ், குவக்கியான மொமெண்ட்ஸ். அப்பப்பா என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது யார் எங்க தாலி கட்டினாங்க, எப்போ தாலி கட்டினாங்க பார்த்துடலாமா? நிறைய விஷயங்கள் பேசணும் சார். கல்யாணம், எனக்கு கல்யாணம், கல்யாணம், எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம், கல்யாணம், எனக்கு கல்யாணம், கல்யாணம், எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம்.
இன்னைக்கு அதை திருப்பி இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு தாலி கட்டுற தருணம் இத்தனை வீடியோ பார்த்தோம்ல, எப்படி இருந்தது அது எமோஷனலா வந்து லவ் மேரேஜ் தான்க்கா. சரி. ரொம்ப கஷ்டப்பட்டு ஓகே வாங்கி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம்க்கா. இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் வாழ்க்கையில் ஜெயிப்பேன்னு ஒருத்தர் நினைக்கிறாங்கன்னா அது இவ்வளோ. எனக்கே அந்த கான்ஃபிடன்ஸ் கிடையாது, சத்தியமாக எனக்கு கிடையாது. எனக்காக அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்து வேற லெவல் பிரச்சனைகள். அது ஸ்ட்ரகிள்ஸ் இந்த சென்ஸ் வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து ரொம்ப பேசினாங்க. எப்படின்னா லைக் கொலை பண்ணிடுங்க உங்கள் பொண்ணு வேண்டாம், இது வந்து வெளியில் போனால் வந்துட்டு வெளியில் தெரிஞ்சால் அசிங்கம், உங்கள் பொண்ணு கொலை பண்ணிடுங்க, அப்போ தான் உங்ககிட்ட நாங்கள் மறுபடியும் பேசுவோம் அப்படிலாம் சொன்னாங்க. அப்பா வந்து ஃபுல் சப்போர்ட். அப்பா வந்து எப்படின்னா அவள் என்ன ஆசைப்படுறாலும் அது அவளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாரு. டோட்டலாக எல்லாரையும் மீறி ஒரு நாள் குடிச்சு 1 monthல இப்படின்றதுக்குள்ள எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணாரு. செம்மையாக மேரேஜ் பண்ணி கொடுத்தாரு. இப்போ வரைக்குமே லைக் ஏதாவது ஒரு சைட்ல இருந்து எங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். வெளியில் பார்க்குறவங்களுக்கு செம்ம ஜாலியாக இருக்கும், இவங்களை பார்த்தா இவங்களுக்குலாம் என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கூட வந்துட்டு லைக் அப்பா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க, சர்ஜரி முடிஞ்சு மயக்கம் தெளிஞ்சு சொல்றாங்க, நீ இப்போ ஷூட் கிளம்ப, அமர் கூட அமர் வர சொல்ல, கிளம்ப நீன்னு, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு சரியாயிடும், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ சப்போர்ட் அப்பா. ஸோ எங்களை பேசி எங்களை ஒதுக்கி எங்களை இன்சல்ட் பண்ணவங்களுக்காக நாங்கள் நல்லா வரணும்னு நினைக்கல. இவ்வளோ சப்போர்ட்டிவாக லைக் ஒரு சர்ஜரி பெட்டில் படுத்திருக்கும் போது கூட சப்போர்ட் பண்ணுற எங்கள் அப்பாக்காக நாங்கள் நல்லா வரணும், எங்கள் ஃபேமிலிக்காக நாங்கள் நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அதுதான் நிறைய எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாலும் நாங்கள் கிவ் அப் பண்ணதே கிடையாது. இதே மாதிரி தான் என்றைக்குமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். நீங்கள் சொன்னது வந்து எங்களை கேவலப்படுத்தினவங்களோ அசிங்கப்படுத்தினவங்களுக்காக நல்லா வாழணும் இல்லை, எங்கள் மேலே நம்பிக்கை வைத்து நாங்கள் நல்லா வாழணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்டு வாழ்த்தினார்ல, அவருக்காக நல்லா வாழணும்னு ஆசைப்படுறீங்க பார்த்தீங்களா, அது நடக்கும், சத்தியமாக நடக்கும். நீங்கள் ஆசைப்படுற இடத்துல அமர் இருப்பார். இன்னைக்கு சரஸ்வதி பூஜை, நீங்கள் ஆசைப்படுறது கண்டிப்பாக நடக்கணும். இந்த கலை தாய் உங்களை நல்லபடியாக காப்பாற்றலாம். வாழ்த்துக்கள். வாங்க, நீங்க உங்க கையால சார், உங்க gift சார், வாங்க பரவாயில்லை, உங்க gift சார், உங்க gift. நான் ஆக்சுவலாக வாரம் எங்கேயாவது கிளம்பி போயிடுறாங்க, வயநாடு, ஊட்டி, கேரளா, நீ என்ன தாண்டா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு சேனல் பண்ணுறோம், அதுக்காக போகிறோம் அப்படின்றாங்க. ஒரு வீடியோ வந்ததில்லை, ஒரு ஷாட் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. ஸோ இனிமேலாவது கொஞ்சம் உருப்படியாக ஏதாவது பண்ணுறதுக்காக இந்த கிஃப்ட்டை அவளுக்கு நான் கொடுக்குறேன். நாங்கள் போயிட்டுருக்கோம், எடிட் போயிட்டுருக்கா, வந்துடும். அந்த வீடியோ வரலன்னா எனக்கு சொல்லுடா. ஓகேக்கா, கண்டிப்பாக நான் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக நான் கோல்டு ஏதாவது வாங்கலாம். பொண்ணு பார்க்க வரும்போதெல்லாம் இந்த பிரேஸ்லெட் தான் போட்டிருந்தாங்க. லைக் அந்த டைமுக்கு வந்து ஒரு கஷ்டம்னால அடகு கடையில் இருந்துச்சு, அதை போயிட்டு நான் கொண்டு வந்துட்டேன். உனக்கு மட்டும்தான் இதுக்கப்புறம் இது பத்திரம்.
உங்க மனைவி என்னன்னு கூப்பிடுவீங்க? புஜ்ஜு. புஜ்ஜு. புஜ்ஜு பேபி. அம்மு. சரி, புஜ்ஜுன்றது வைஃப், அம்மு பேபிலாம் யாரு? இவங்க தான்க்கா. மகள் என்னன்னு கூப்பிடுறீங்க? புஜ்ஜு. இல்ல பப்ளி. 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 புஜ்ஜு பப்ளி. அது வயித்துல இருக்கும்போதே இவ கேட்டா என்ன பேர் வச்சு கூப்பிடலாம் அப்படின்னு கேட்கும்போது இவ நிறைய பேர் சொன்னா. அப்புறம் நான் பப்ளி அப்படின்னு சொல்லி ப்ரிஃபிக்ஸ் பண்ணி அப்புறம் அப்படியே தான் இப்போ வரைக்குமே நாங்க பேர் வச்சு கூப்பிட்டதே இல்லைங்கக்கா. பப்ளி பப்ளி தான். பப்ளி பப்ளி தான். புஜ்ஜு புஜ்ஜு தான். புஜ்ஜு புஜ்ஜு தான். சரி, அந்த திருமணத்தோட மொமெண்ட் பத்தி சொல்லுங்க. லவ் தான். வீட்டுக்கு தெரிஞ்சு எங்க வீட்ல இருந்து இவங்க வீட்டுக்கு போறோம். எங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு போனோம். அதுக்கு முன்னாடி செம்ம கோவத்துல இருந்தாங்க அவங்க வீட்லயும். அங்க போனதுக்கு அப்புறம் நானும் செம்ம பயத்திலேயே போறேன். என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு தெரியல. எங்க அம்மா எல்லாரையும் தான் கூப்பிட்டு போனோம். அப்பா தங்கச்சி நாங்க 4 பேர் போனோம். அவங்க வீட்டுல அம்மா அப்பா அத்தை எல்லாரும் இருந்தாங்க. உட்கார்ந்தது தான் தெரிஞ்சது. அன்னைக்கு நைட்டே டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் மேரேஜுக்கு. அன்னைக்கே எங்க அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பா பேசி ஈவினிங் கோவிலுக்கு போனோம். டேட் ஃபிக்ஸ் பண்ணோம். 3 மாசத்துல மேரேஜ் முடிஞ்சுங்க. திருமணமான டைம் என்ன? 4 o'clock. சாயங்காலமா காலையிலயா? மார்னிங். அதான் ஐயர் ஏதோ சொல்லுவாரு, நான் கேட்பேன். பிரம்ம முகூர்த்தம்னு சொன்னாருங்க. கோயில்ல மேரேஜ், தென் ஹால்ல. அன்னைக்கு செம முகூர்த்தம் டேட் போல. நிறைய கப்பல்ஸ் இருந்தாங்க. 10, 12, 15 மேல இருந்தாங்க. பார்த்தா நாங்க தான் ஃபர்ஸ்ட் 3 o'clockே போங்கன்னு சொல்லி தென் 4 o'clock கல்யாணமே ஆயிடுச்சு. மேரேஜுக்கு வரவங்க எல்லாம் வெளியில வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நாங்க கல்யாணம் தாலி கட்டி வெளியில வந்துட்டோம் நாங்க. ஆக்சுவலா தம்பி கட்டுங்க. ஓகே சார், கிளம்புங்க. என்ன சொன்னாருன்னே தெரியலங்க. நான் அதுல கேட்டிருப்பேன், அந்த வீடியோல கூட இருக்கும். கட்டுங்கோ அப்படின்னோடனே சரி அப்பா இப்பவே கட்டிடலாம்டா அப்படின்னு சொல்லி கட்டிட்டாங்க. ஃபேண்டாஸ்டிக். சோ அந்த பியூட்டிஃபுல்லான மொமெண்ட் திருப்பி நாங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். இப்போ அவசரத்துல கட்டுங்கோ இல்ல, தான் பச்சா. எப்போ இதெல்லாம்? நீங்க இது வரைக்கும் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணது இல்ல. ஆனா மேக்ஸிமம் உங்களுக்கு சர்ப்ரைஸ் நான் தான் தருவேன். என்ன ஆனது பாத்துறேங்க. எனக்கே ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. தம்பி இந்த பக்கம் கப்பல் ரொம்ப பிராங்கா இருக்காங்கன்னு பார்த்தா அங்க பிராங்க் என்ன பண்ண போறான்னு பாத்துடலாம். வாங்க வீடியோ பாப்போம்.
அண்ட் both of you look adorable. அதுல எங்களுக்கு இப்ப ஒரு பெரிய கவலை என்ன வந்துருச்சுன்னா லாஸ்ட் ஷாட்ல பாத்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் ரிவர்ஸ்ல போகுது. அந்த அண்ணன் நாமலா போடுறதுக்கு 2 நாள் எடுக்கிறாரு. இப்போ ரிவர்ஸ்ல நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. பட் அந்த பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்ஸ் பத்தி சொல்லுங்க. எத்தனை நாளுக்கு அப்புறம் இந்த வீடியோ திருப்பி பாக்குறீங்க? இல்ல வீடியோ கிளிப் நாங்க அடிக்கடி பார்ப்போம். அப்படியா? அடிக்கடி பார்ப்போம். நைஸ். மை டாட்டர் அவ அடிக்கடி எடுத்து பாப்பா. ஓகே. பார்த்தா ஒரு மாதிரி ஒரு ஹாப்பி ஃபீல் இருக்கும். சோ பாத்துறோம். ஓகே, சோ அந்த மொமெண்ட், அந்த தாலி கட்டின மொமெண்ட், அந்த யூ ஆர் வெட்டட் அப்படின்னு சொன்ன அந்த மொமெண்ட், அது இன்னைக்கு யோசிக்கும் போது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அந்த டைம்ல என்னென்ன நடந்துச்சுன்னே ஞாபகம் இல்ல. திடீர்னு அப்படியே நடந்துருச்சு. யோசிக்கும் போது அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப இதா இருக்கு. பியூட்டிஃபுல். அண்ட் ஃப்ராங்க், நீங்க சொல்லுங்க. ஐ அம் சோ பிளெஸ்ட் இவங்க என் வாழ்க்கையில இருக்காங்க அப்படின்னு ஒரு தருணம் இருக்கும்ல? லாஸ்ட் 3 இயர்ஸா வந்து பயங்கரமா ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. அம்மா இறந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஃபினான்ஷியலாக நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. நாங்கள் கல்யாணம் ஆகி 1 வருஷம் ரொம்ப ஜாலியாக இருந்தோம். இஷ்டத்துக்கு ஷாப் பண்ணுவோம், அப்படி இப்படின்னு நிறைய இருந்துச்சு. அந்த லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ரகிள். அந்த எல்லா ஸ்ட்ரகிளையும் எல்லா மூமெண்ட்லையும், இன்ஃபேக்ட் கையில் வந்து அக்கௌண்ட்டில் வந்து வெறும் 100 ரூபாலாம் இருந்த நாள்லாம் இருக்கு. அன்னைக்கெலாம் வந்து கவலையே இல்லாமல் பார்த்துக்கலாம், நான் பார்த்துக்கிறேன். நிறைய டைம் அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். அடுத்த நாள் அந்த கமிட்மெண்ட் இதாயிரும். அது வந்து அது ஒரு பெரிய சப்போர்ட். அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் முடியும். அது சப்போர்ட் எல்லாருக்கும் கண்டிப்பா இருக்கும், எல்லாரோட இதுலயும். பட் எனக்கு கிடைச்சது வந்து பயங்கரமான விஷயம். ஸோ ஐ பிளஸ் ஃபார் டேக் தட் பிளெஸிங் ஃபர்தர். இந்த மொமெண்ட் உங்க 2 பேருக்கும். முடிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க, நாங்க தொடர்பு பண்ணிக்கிட்டு. ஓகே, சோ பிரீத்தி, நீங்க பிராங்க்கு ஏதாவது கொடுக்க போறீங்க? கொடுக்கலாமா? எது எனக்கு சொல்லு. தேங்க்யூ. தேங்க்யூ. அது உங்களுக்கு சர்ப்ரைஸ், இது எனக்கு சர்ப்ரைஸ். நானே வாங்கிக்கிட்டேன். சார், இது வேற மாதிரி. இது உனக்கு சர்ப்ரைஸ், இது உனக்கு ஷாக். ஐயோ! Oh, we are watching it after so many years. வீடியோ அப்பவே எடுத்திருக்காங்க பாருங்க. 92. 30 years.
கல்யாண வீடியோன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த கேசட்டை ப்ளே பண்ணும்போது அது அலாலையா வரும், கீழே ஒரு டேட் இருக்கும். அந்த பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு கேசட்ல இருக்கும்னா அது ஐ திங்க் எக்ஸ்க்ளூசிவ்லி உங்களுடைய திருமண கேசட்ல மட்டும்தான் இருக்கும். இந்த நவம்பர் மாசம் வந்ததுன்னா 30 years of a beautiful marriage. சார் மேம் ப்ளீஸ் கம் அப் ஆன் ஸ்டேஜ். அவங்களுக்காக முதல்ல ஒரு பெரிய கைத்தட்டல். எங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பிளெஸிங் தான் நான் நம்புறேன். ஒரு சீனியர் கப்பல் இங்க இருக்கிறது எங்க மத்தியில. சார் இப்ப சொல்லுங்க சார், யங் அண்ட் ஹேண்ட்ஸம் அண்ட் ஸ்வேவா இருக்கீங்க. அதுல டோட்டல் ஸ்வாக். திருமணம் பண்ணும்போது உங்களுடைய மைண்ட்ல என்னெல்லாம் ஓடிட்டு இருந்தது? மைண்டில் அப்போ வந்து ஒரு 2-3 தாட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவோட கூட தான் இருக்க போகிறேன், அவளோட கடைசி காலம் மட்டும் நான் பார்த்துக்கணும். எனக்கு எந்த மாதிரி ஒய்ஃப் வேணும்னாக்கா ஷீ வில் ஆல்சோ அவளும் அக்செப்ட் பண்ணி அவள் கூட இருப்பா அப்படின்னு. அதுக்கு அவள் ஒரே ஒரு பதில் தான் கொடுத்தா, நீ எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறியோ உங்கள் அப்பா அம்மா பார்த்துக்கணுன்னு, நான் எங்கள் அண்ணாக்கள்லாம் எங்கள் அப்பா அம்மா பார்த்துக்கணுன்னு எதிர்பார்க்க மாட்டேன் நான் தான். ஸோ ஐ செட் ஓகே, கரெக்டான பொண்ணு தான் இவ. ஓகே, என்ன கோவம் இருந்தாலும் சாப்பாட்டில் காமிக்கக்கூடாது. எனக்கு சாப்பிட்டோம்னாக்க தான் அந்த எனர்ஜி இருக்கும் நமக்கு ஃபர்தராக சண்டை போடுறதுக்கு. ஸோ அதனால் இந்த பாலிசி வந்து நாங்கள் கிட்டத்தட்ட லாஸ்ட் 30 years ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். தட் we have been successful. The beautiful pieces of advice கொடுத்தீங்க சார். சார் மேம் கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது சார்? She likes to meet people, cook. மேடம் சூப்பரா சமைக்கிற விஷயம் எது சார்? சூப்பரா வந்து வெத்த குழம்பு பண்ணுவாங்க. ஓகே. பூரி கிழங்கு. சார். ஓகே. எல்லாமே நல்லா தானே பண்ணுவேன். தோசை ரொம்ப நல்லா பண்ணுவான். ஆனா 30 வருஷத்துல இன்னும் வந்து இட்லி எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஓகே. அதை தவிர மற்றதெல்லாம் வந்து ஹேட்ஸ் ஆஃப். அமேசிங்காக பண்ணுவாங்க. அமேசிங்காக பண்ணுவாங்க. சூப்பர். ஓகே மேம், நீங்க சொல்லுங்க சார் கிட்ட ரொம்ப பிடித்த விஷயம் என்னன்னு சொல்வீங்க? நான் இன்னைக்கு இந்த மேடையில் இருக்கேன்னா இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஹிம். ஹி இஸ் மை பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த், மை சப்போர்ட். பியூட்டிஃபுல். அதாவது இங்கே தான் ஒரு பெண்ணை கட்டி போடணும் அப்படின்னு யோசிக்காமல் உன்னால எவ்வளவு தூரம் போக முடியுமோ போ, பின்னாடியே நான் வந்துகிட்டு இருக்கேன், நீ கவலைப்படாம போன்னு சொல்றாரு பாத்தீங்களா? அந்த ப்ரோக்ரெசிவான மேன் நீங்க தான் சார். And what a standing example you are to everybody. I want to say something also. Sure. Like you said, behind every successful man is a woman. I was like that. எங்களுக்கு 2 sons. So அவங்களோட எஜுகேஷன் முடிக்கிற வரைக்கும் நான் அந்த ஃபீல்டுக்குள்ள வரல. ஓகே. So அவங்க முடிக்கிற வரைக்கும் இவரும் வந்து at one point of time he was at the peak of his career. Right. Okay, so அது வரைக்கும் I was at home. I was supporting him. When I said, okay, once குழந்தை எல்லாம் வந்து ஓகே எஜுகேஷன் முடிச்சாச்சு, நெக்ஸ்ட் லெவலுக்கு யூனிவர்சிட்டி போயாச்சு படிக்கிறதுக்குன்னு, அப்போ இந்த ஒரு வாய்ப்பு வச்சு he said you go now, I will take care of the house. So இப்போ அவர் அதை பண்றாரு, நான் வெளியில போய் ஒர்க் பண்றேன். So this is how I want all the youngsters to know that இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா எதை வேணா நீங்க ஜெயிக்கலாம். சூப்பர் மேம், சூப்பர். ஒரு RGB வெர்ஷன் இன்னைக்கு 4K வெர்ஷன்ல நம்ம பார்த்தோம். அந்த வெர்ஷன் தான் இப்போ அந்த மாலை மாத்துறதும் ஃபேவரட்டான அந்த ஸ்வீட் ஊட்டுறதும் நாங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். 30 years into a beautiful marriage and many more your way. அந்த அழகான தருணம் இதோ எல்லாரும் சேர்ந்து கை தட்டி சந்தோஷமாக வாழ்த்தி அந்த தருணத்தை பார்ப்போமா? பெரிய ஆசீர்வாதம் உங்ககிட்ட இருந்து. தேங்க்யூ ஸோ மச். ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் எங்கள் எல்லார் மேலே எப்பவுமே இருக்கணும் தான் நாங்கள் அன்பாக வேண்டுகொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். எட்டு கப்பலோடைய மிக அழகான திருமணங்கள், அந்த பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். நான் ஒரு கப்பலோட மொமெண்ட் மட்டும் பார்க்க கிடைக்கல, ஆனால் அதை பற்றி பேசணும்னு ஆசைப்படுறோம். முன்னாடி வாங்க. ஊர் வரைய கல்யாணம் பண்ணணும்னு ஆசை, அதுக்கு தான் வெயிட் பண்ணேன். அது சூழ்நிலை மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டு,
நான் தான் லவ் பண்ணேன். ஒரு வருஷம் 2 வருஷம் ரெக்வஸ்ட்டில் பேசணும். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மறுத்தார். லவ் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்காட்டி பரவாயில்ல என்கிட்ட பேசுங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சினேன். ரொம்ப கெஞ்சினதுக்கப்புறம் அவர் ஒரு இது என் மேலே வச்ச லவ்லாம் வேற லெவலு. அது என்னன்னா, நம்ம அப்பா இல்லை அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தவங்க. நாங்கள் 6 பேர், 2 பேர் லவ் மேரேஜ், 2 அக்கா தங்கச்சி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டோம். நான் கடைசி என்னைய தான் கரெக்டாக கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அந்த கேஸ்ட்டில் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவோட பல நாள் கனவு. புள்ள நல்ல புள்ள, தங்கமான புள்ள, இப்படி ஒரு புள்ள கிடைக்காது. அது மாதிரி பாசம் யாருமே என் மேலே வச்சது கிடையாது. அப்படி இல்லை, மாமா தான் பெரிய பாசம் ஜாஸ்தி. இல்லை, சும்மா சொல்கிறாங்க. அது நான் அதனால அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். ரொம்ப அவாய்ட் பண்ணாங்க. அதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், நடந்தால் பிரச்சனையாகும் வேண்டாம். அப்போ நான் ஃப்ரெண்டாக இருக்கேன் அப்படின்னுச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த டயத்தில் தான் எனக்கு ஒரு என்கேஜ்மெண்ட்லாம் நடந்துச்சு. என்கேஜ்மெண்ட்டுக்கு பிரியா எனக்கு தாலிலாம் தரேன்னு சொல்லி கிஃப்டாக தரேன், இது எங்கள் பரம்பரை தாலி ஒன்று இருக்குது, நான் உங்களுக்கு தர்றேன், நீ கட்டிக்க போகிற மனைவிக்கு கொடுங்க அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு இது முடியல, என்னால் அது எப்படி அக்செப்ட் பண்ண முடியல. ஒரு சூழ்நிலை காரணமாக எனக்கு அந்த அந்த என்கேஜ்மெண்ட் பண்ண ஃபேமிலி எனக்கு செட் ஆகலை. அதனால் நானே வாலண்டியராக போயிட்டு எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி அப்புறம் இஷ்யூ ஆச்சு. அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன். இது நாங்கள் வந்து அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் பிரியா என்ன சொன்னிச்சு, உங்களை ஒரு நாள் சந்திக்கணும்னு சொல்லி ஒரு இடத்துக்கு ஒரு கோயிலுக்கு வர சொல்லிச்சு. சரின்னு சொல்லி நானும் போனேன். அந்த இடம் ஒரு சித்தர் சமாதி. அது அங்கே வந்து சொல்லிச்சு, இன்றைக்கி ரிஜிஸ்டர் மேரேஜ் நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டுச்சு. ஏன் பிரியா? இல்லை, இதுக்கு மேலே எனக்கும் அப்போ பிரியாவை ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் அந்த விஷயங்கள்லாம் அது பிரியா தாலி அந்த விஷயங்கள்லாம் சொன்ன உடனே சரி அம்மாவை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவெடுத்து பிரியா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் உங்கள் வீட்டு சைடு நீ காம்ப்ரமைஸ் பண்ணிடு, நான் என் சைடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டேன். அதை இப்போ டக்குன்னு பிரிச்சிட்டாங்க. ஒரு 1.5 வருஷம் 2 பேரும் பேசிக்கல. அதுக்கப்புறம் 2 வருஷமா? ஆமாம், 2 வருஷம் நாங்கள் பேசிக்கல. ஏன்னா பிரியா இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. நான் நம்ம சரி நம்ம அம்மா என்ன வயசானவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க, சரி இன்னொரு என்கேஜ்மெண்ட் ஆகலை, அது முடிகிற மாதிரி போச்சு, அலைன்ஸ் பண்ணி தரோன்னு சொல்லி என்னை ஏமாற்றி பணம் அடிக்கிற மாதிரி ஒரு குரூப் வந்தாங்க. இந்த மாதிரி சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு என் லைஃப்பில் இந்த 1.5 வருஷத்தில். இந்த கேப்பில் ஒவ்வொரு செகண்டும் இவர்கிட்ட பேசலையே தவிர இவர் என்கிட்ட ஒரே ஒரு முறை இவரை பார்த்துட முடியுமா, ஒரு தடவை பேசிட முடியுமான்ட்டு பகவான்கிட்ட ப்ரேயரில் வச்சுட்டே இருந்தேன். ஒவ்வொரு என்கேஜ்மெண்ட்டை தட்டி போகும்போதும் ஒவ்வொரு அலைன்ஸ் விஷயமா வந்து நான் எனக்கு மனசங்கடங்கள் படும்போதும் பிரியா ஏதோ பண்ணுது, பிரியா ஏதோ நம்மளை தேடுது, பிரியா நம்மளை வேணும்னு ஏதோ ப்ரே பண்ணுது, அதுதான் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு உள் மனசை சொல்லி 2 மாதத்துக்கு முன்னாடி பிரியாவுக்கு நான் கால் பண்ணுறேன். வேற ஒருத்தவங்க எடுத்தாங்க. பிரியா ஆந்திரா போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் எப்படியாச்சும் பேசணும், நான் மேரேஜுக்காண்டி இது இல்லை சும்மா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க கோஆப்ரேட் பண்ணல. அப்புறம் பேசி அது கல்யாணம். அப்புறம் ஒரு 4 days கழிச்சு ஒரு மெசேஜ் போட்டேன். யதார்த்தமாக பிரியா பார்த்துருச்சு. அது பிரியா பார்த்துட்டா பிரியாவுக்கு என்னட்டா பேசிச்சு. பேசுனா உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்லிச்சு. இல்லை பிரியா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ எப்படி பார்த்தியோ அப்படியே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், பண்ணிக்கிறியான்னு கேட்டேன். அப்போ நாங்கள் ஒரு சந்தோஷம்லாம் நேரில் ஒரு சித்தர் கோயிலில் அப்போ எடுத்த ஃபோட்டோஸு அது நான் வச்சுருக்கேன், கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் போட்டு விட்டேன். அது என்ன பண்ணுச்சு, அந்த ஃபோட்டோவை ஒரு 3 ஃபோட்டோ சாங் போட்டு அது பண்ணுவாங்களா, வீடியோ மாதிரி பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி பண்ணி அது எங்கெங்கயோ போயிடுச்சு. போய் பிரச்சனை பெருசாகி பட் அவங்க ஒன்று பண்ணி அதை எடிட் பண்ணி அது பரவலா போய் போகக்கூடாது போயிடுச்சு. பெரிய இஷ்யூ ஆகி அது வந்து ஒரு வீடியோவா கூட இன்னும் அமையல இல்லைங்களா அந்த ஹோல் திங். ஐயா அந்த காமெடியில் பெரிய காமெடி. நான் ஹைதராபாத்லேருந்து ஃப்ளைட் டிக்கெட்டு போட்டு வந்துருச்சு. நான் தான் இப்போ போய் நான் இங்கேருந்து பஸ்ஸில் ஏறி போய் அதை கார் எடுத்துகிட்டு போய் ஃப்ளைட்டை பிக்கப் பண்ணி கொண்டு வந்து 10:30 மணிக்கு நல்ல நேரம் முடியுது. 10:25 குளிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஃபோன் அடிக்குது, அக்கா டேய் நீ குளிச்சது போதும், நான் முதல்ல போய் தாலியை கட்டுறேன் அப்படின்னு தாலியை கட்டுன்னு வீட்டில் துண்டை கட்டிட்டு ஓடி போய் தாலியை கட்டி தாலி கட்டியா முனிஷ். அது ஆடி மாதம் கல்யாணமே பண்ணக்கூடாது. ஆனால் எனக்கு வேற நெருக்கடி அப்படி இருந்துச்சு, வேற ஆப்ஷனே இல்லை. நான் துண்டை கட்டியிருக்கேன், அது குளிச்சு ஏதோ போட்டிருக்கு, 2 பேரும் தாலியை கட்டுறோம். அக்கா வீட்டில் யாருமே இல்லை. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துட்டும் ஆசீர்வாதம் வாங்கி. ஆனால் இப்போ அதை நாங்கள் பார்த்து ஆகணுமே.
மாமா இருக்கு நீயா தான் எடுக்கும், மாமா தான் எடுப்பாங்களா? இங்க பாருங்க, போட்டி போட்டி யார் எடுப்பா? நாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க, மானத்தை வாங்காதீங்க சொல்லிட்டேன் நானு. நாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க. அச்சோ இருங்க 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 இருங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க சும்மா இருக்காதீங்கப்பா, சண்டை போடுங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க ரெடியா சொல்லமா? வரக்கூடாது. இந்த அழகான தம்பதிக்கு இப்ப ஆர்த்தி எடுக்க வேண்டியது பெரியவங்க வாங்க. மாப்பிள்ளை போடுங்க, அவுத்து போடுங்க. As usual சண்டை போட்டுட்டு இருக்கோம் காசுக்காக. The beautiful family. எஸ்னா